கலாலாவுக்கு என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த அபூஜஹில்ட்ட போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்க கரெக்டா. அந்த கலாலாங்கிற அரபுகளுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லு. அதுக்கு இமாமும் யாரும் தேவை கிடையாது. கலாலாண்டா என்ன? கல்லல நசப என்ற சொல்லிலிருந்து பிறக்கிறது. அதாவது ரெண்டு தரப்பும் ஒரு மனுஷன் இருக்கான, அவனுக்கு மேல உன்னையாரு அப்பன், கீழே உள்ளது புல்ல, ரெண்டு தரப்பும் கட்டானவன், அவனு தான் கலாலா என்பது. இது அரபு மொழியில உள்ளது, இப்படித்தான் அரபுகள் சொல்வார்கள் என்று சொல்லி முக்தாரு சஹாஹ்ல என்ன செய்யறாரு, கிராமட்டிக்கலாகவே அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. அப்ப இந்த கலாலாக்கு என்ன அர்த்தங்கிறது எந்த இமாமும் வேண்டியது இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காபிர்களுக்கு விளங்கிடும். ஏன்? மொழியில அதான் அர்த்தம், அந்த மொழியில அதுதான் அர்த்தம்ங்கிற வகையில அதுக்குடைய ஆதாரம் என்ன இருக்கு? முக்தார் சஹாஹ்ல இருக்கிறது, லிசானுல் அரபிலையும் இருக்கிறது. இதுல இமாமுக்கு என்ன சம்பந்தம்? இமாம் என்ன கலாலாவுக்கு புதிய வழக்கம் சொல்லிட்டாங்க. கலாலான்னா தகப்பன் இல்லாதவன் பிள்ளை இல்லாதவன் நம்ம சொல்றோம். எதை வச்சு சொல்றோம்? அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அந்த சொல்லை தெரிந்திருந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் விளங்கும். இது இமாம பெரிய மேதைகளுக்கு வேண்டியதில்லை, அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தால் போதும். அது கலாலாவுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? கலாலாவுடைய சட்டத்தை விளக்குங்க. முந்தான போன வாரத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கலாலாவுடைய சட்டம் என்னன்னு கேட்டீங்களே, அதை விட்டு கலாலாவுக்கு அர்த்தத்துக்கு வந்துட்டாரு. கலாலாவுடைய சட்டத்தை நீங்க வளர்க்கணும். நீங்க சரியான ஒரு நேர்மையா வாதிக்கிறாளா இருந்தால் கலாலாவுக்கு இதான் சட்டம், இந்த சட்டத்தை மீறுகிறார்கள், இதுக்கு இமாமுல் அழகா விளக்கம் கொடுத்திருக்கார்கள் ஆர்குமெண்ட் பண்ணணும். நாங்க எப்படி ஆர்குமெண்ட் பண்றோம்? இதை சொல்லி இந்த இருக்கு ஹதீஸ் இதுக்கு மாத்தமா இருக்கிறது. இந்த அவர்களே, அவங்களுடைய பேச்சில கலாலாவுக்கு நம்ம எவ்வளவோ விளக்கம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்பதான் வேற வழி இல்லாம சொல்லி ஆகணுங்கிறதுனால அவங்களுடைய முன்னிருந்த நிலைப்பாட்டுக்கு முரணாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த கருத்தை வரவழைக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா, என்ன கலாலா, இதுக்கு இமாம்கள் தேவையா? அபூஜஹில்ட்ட கேட்டாலே சொல்லுவானே, அரபி பேசுறவங்க கேட்டாலும் சொல்லுவாண்டாங்கல்ல. இப்ப அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்க போறோம். அவங்களுடைய அந்த தர்ஜமாவுல கலாலாவுக்கு என்ன அர்த்தம் வச்சிடும்? இன்னைக்கு சொல்ற விளக்கம் என்ன? இறந்து போனவனுக்கு பிள்ளையோ தந்தையோ இல்லாவிட்டான்ட்டாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்களுடைய தப்சீல் எழுதி வச்சாங்க, கலாலா என்ற சொல்லுக்கு சந்ததி இல்லாமல் சகோதர சகோதரிகளை விட்டு செல்பவர் என்று 476 வசனத்தில் அல்லாஹ்வே விளக்கம் கூறிவிட்டதால் மற்றவர்கள் கூறும் விளக்கத்தை நாம் ஏற்கக்கூடாது. சந்ததி அப்படின்னு சொன்னா பிள்ளை இல்லாதவங்க. ஏன் மற்றவங்க சொன்ன விளக்கத்தை அப்ப எடுக்கல அப்படின்னு கேட்டா, மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க பிள்ளையும் இல்லாம தந்தையும் இல்லாம இருந்தா கலாலாண்டு. அப்போ என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? அந்த விளக்கமெல்லாம் தேவையில்லை, பிள்ளை மட்டும் இல்லைன்னு சொன்னா போதும்னாங்க. இப்ப அப்படி சொன்ன நம்ம அந்த சட்டம் மாற்ற விட்டதுங்கிற பிரச்சனை நம்ம எடுத்ததுனால இப்ப அவங்க நிலைப்பாட்டுக்கு மாறி வந்திருக்கிறாங்க. மற்ற இமாம்கள் மற்ற சஹாபாக்கள் மற்றவங்க எல்லாம் சொன்ன நிலைக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. ஆனா முன்னாடி என்ன சொன்னாங்க? சந்ததி இல்லாம பிள்ளை இருந்தாவிட்டா போதும் அப்படிதான் எழுதுனாங்க. இப்ப மாத்திக்கிட்டாங்களா? இப்ப நான் கேட்கிறேன், பிள்ளையும் இருக்கக்கூடாது தந்தையும் இருக்கக்கூடாது, அதுதான் கலாலா. இது அபூஜஹலுக்கு தெரியும்னீங்கல்ல, அந்த அபூஜஹலுக்கே தெரிஞ்சு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தானே தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த அர்த்தத்தை எழுதவே இல்லையே. சாதாரண அரபி மொழி பேசுறவன்ட்ட கேட்டாலே தெரியும். நீங்கல்ல அரபி மொழி பேசக்கூடிய தெரிந்தது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம தானே இருந்துச்சு, இப்பதானே மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு யோசிங்க. ஆனா இப்பதான் சரியான அர்த்தம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வேலை நம்ம பாராட்டலாம். நமக்கு என்னண்டா ஒப்புக்கொள்றேன்னு, முன்னால உள்ள நிலைமை வேற, தவறுதான், இப்ப தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பாராட்டலாம். இப்ப இமாமோட விளக்கத்துக்கு அது வந்துட்டாங்க. முன்னால எல்லாருக்கும் தெரிஞ்சு சொன்னா அப்படி அவங்க எழுதிருக்க கூடாது. இதையும் சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் சொல்ல விளக்கம் அது சரியில்லை, நம்ம கேட்க தேவையில்லைங்கிறாங்க. மத்தவங்க சொன்ன விளக்கம் இதுதான், தந்தையும் இல்லைங்கிற வார்த்தை சேர்க்கணும், அது தேவையில்லைன்னு வாதிட்டவங்க தான் இன்னைக்கு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வேலை நம்ம சந்தோஷப்படுறோம். அதே போல பாருங்க, இவங்க இந்த அத்திப்பழத்துக்கு விஷயம் சொன்னாங்க. அத்திப்பழம் சொன்னா பைத்துல் முகத்தஸ் அங்கேயே காரணத்தை சொல்றாங்க. ஏன்னா அத்திப்பழம் அந்த பகுதியில விளையிற பூமி அது. அதனால அந்த அந்த இடத்துல எந்த இடத்தில் ஒன்று இருக்கிறதோ அதே இடத்துக்கு பேர் உள்ளதுங்கிறது அரபி இலக்கணத்தில் மட்டுமல்ல, இலக்கியத்திலும் இருக்கிறது, எல்லா மொழியிலும் இருக்கிறது, நம்மளுடைய நடைமுறையிலும் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நம்ம விவேகானந்தா இல்லோன்னு சொல்லுவோம், அது ஒரு பகுதியின் பெயர் தான். ஆனா அங்க ஒரு கட்டணம் இருக்கு, அந்த ஒரு விவேகானந்த ஒரு கட்டணம், அதை வச்சு அந்த பகுதிக்கே பேரா வச்சு விட்டாங்க. ஜமாலியா அப்படின்னு எடுத்துக்கிறோங்க, அது ஒரு அரபி காலேஜோட பேரு தான். இன்னைக்கு அந்த பகுதிக்கே ஜமாலியா தான். அது நம்ம மட்டும் இல்ல, மற்றவங்க கூட ஜமாலியா தான் சொல்லுவாங்க.
ஏன்னா ஒரு தொகுதியை சொல்லி பகுதியை நாடுறது, ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுங்கிறது நம்முடைய வழக்கத்துல இருக்குது. எப்படி ஒரு ஆள் சொல்லுவாரு, நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாரு. மெட்ராஸ்னா எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கும், அவர் வந்துட்டு போன டி நகர் மட்டுமா தான் இருக்கும். ஆனா நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாரு. அதே போல பாருங்க, ஒரு ஆள் அடிச்சான் பாரு, இவர் அடிச்சது கன்னத்துல தான் அடிச்சிருப்பாரு, ஆனா அவனையே அடிச்சுட்டான் பாரு. இதுவெல்லாம் சர்வசாதாரண இலக்கியத்தில் இருக்கக்கூடியது. அதன் அடிப்படையில தான் விரிவுரைங்க அடிப்படையில ஒரு பொருள் எங்க இருக்கிறதோ, பைத்துல் முகத்தஸ் என்னும் சொல்லலாம், அந்த ஊரில் என்ன இருக்கிறதோ அதை கூறியும் சொல்லலாம். இது ஒரு விரிவுரை. இது சாதாரண இலக்கியத்தில் கூடியதான். இது பாரதூரமான குற்றச்சாட்டா, நடக்கும் வழக்கத்தில் இல்லாததா, நடைமுறையில் இல்லாததா? ஒரு இடத்துல கூட பொருளை சொல்லி அந்த பகுதியையே நம்ம பொருள் கொள்வதுங்கிறது இலக்கியத்தை. இதுக்கு அரபி மொழியில மஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. அரபி மொழியை படிச்சா, அரபி இலக்கியத்தை படிச்சிருந்தா இது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மஜாஸ்ன்ற ஒரு பேர் இருக்குது. இதன் அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க. மஜாசியை படிச்சா இப்படி எல்லாம் இருக்குது, இலக்கியத்தும் இருக்கிறது, நடைமுறை இருக்குதுன்னு சொன்னா இதுவெல்லாம் ஒரு பாரதூரமா குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்களா? அப்ப என்ன வேற குற்றச்சாட்டை வைக்க தெரியல, வேற இல்ல. அதனால எதுவெல்லாம் நடைமுறை இருக்குதோ அதை கொண்டு போய் இன்னும் ஐத்தியப்பழம் தானே இருக்கிறது, ஏன் பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப இலக்கியம் படிச்சிருந்தா இப்படி எல்லாம் இருக்கிறவங்க புரிஞ்சிருக்கும். இது இப்படி சொல்லும் பொழுது வெறுமனே பைத்துல் முகத்தஸ் சொல்ல, அந்த பகுதி அது உண்டுங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு தான் இந்த விருதையும் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து படிச்சிருந்தா இந்த சிக்கல வந்திருக்காங்கிறது நீங்க புரியுங்க. அடுத்ததாக இன்னொன்னு தலைப்பு என்ன இருக்குதுங்கிறத மறுபடியும் அவங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என்ன எல்லாம் பின்னாலே எழுதி இருக்குங்கிறாங்க, அதைத்தான் நானும் சொல்ல வரேன். பின்னாலே எழுதி வச்சிருக்கீங்கல்ல, நல்லா படிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறேன். நல்லா படிச்சுக்கிறீங்க, அதை பத்தி பேசுங்க. ஏன்னா சொல்றீங்க குர்ஆன் ஹதீஸ் எந்த இமாமோட விளக்கம் தேவையில்லை, நாங்களும் புரியும், நீங்க வச்சவன் ஏன் புரியல, ஏன் பதில் சொல்லல, இதை வழங்கு. சும்மா நாங்க புரிஞ்சுட்டோங்கிற கூடாது, புரிஞ்சு அதுக்கு தகுந்தவாறு பதில் அளிக்க வேண்டும். அப்பதான் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீர்கள் அர்த்தமாகும் அப்படிங்கிறதையும் நான் நிறைவேற்ற விரும்புறேன். அதே போல பின்னால் இருக்குன்னு சொன்னா அது தயவு செய்து இன்னொரு தடவை படிச்சுக்கிறங்க, ஒப்பதை படிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்கள் உதவி இல்லாமல் புரிய முடியும் சொல்லி இருக்கிறீங்க. நாங்க வச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க. நம்ம இந்த அல் ஹஜ் அஷூரு மாலுமாத்துன்னு சொன்னோம், ஹஜ்ஜுடைய மாதங்கள், தெரிந்த மாதங்கள். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், ஸல்லல்லாஹு என்ன பதில் சொல்லி இருக்கிறாங்க, அது நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்களேன். இது வரைக்கும் சொல்லல, இது தேடி எடுக்க கஷ்டமா இருக்குதா? அதே போல லாக்ஸ்மி பிஹாதல் பலதுன்னு சொன்னோமே, நீங்க சத்தியம் செய்து அர்த்தம் வைக்கிறீங்க, ஆனா அல்லாஹ் லாங்கிற வார்த்தையை போறான், சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். லாங்கிறதுக்கு அர்த்தத்தை விட்டீங்களே, என்ன காரணம்? எங்க இமாம்கள் சொன்ன விளக்கத்தின் படி தானே செஞ்சிருக்கிறீங்க, அந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பீங்களே. இமாம்கள் தேவையில்லை, குர்ஆனே போதுண்டா, அல்லாஹு தஆலா அந்த லாவை விடுங்கன்னு சொன்னானா, அதை தாங்க நம்ம தந்தீங்களா இது வரைக்கும்? அதே போல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லாவுக்கு அர்த்தம் வைக்காதீங்கன்னு சொன்னாங்களா, அது தந்தீங்களா? இதுக்கு அப்ப அல்லாஹ் சொன்னான்னு சொல்லல, ஸல்லல்லாஹு சொன்னான்னு சொல்லல, அப்ப இமாம்கள் விளக்கத்து பிறகு அர்த்தம் செஞ்சு விட்டீங்க. இதுல என்ன ஒளிமறை இருக்குது, இதெல்லாம் வெக்க இருக்குது? ஸல்லல்லாஹு அந்த இமாம்கள் சொன்ன விளக்கத்தை தான் ஒப்புக்கொண்டோன்னு சொல்ல வேண்டியதானே? இது தகுதாட்சியம் கிடையாதுங்க. எது எதார்த்தமோ அது ஒப்புக்கொண்டு போக வேண்டியதுதான். இதுல என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்லி தரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ்ல லாவை விடணுமா விடக்கூடாதுன்னு சொல்லி தான் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் விட்டு தான் அர்த்தம் வச்சிருக்கிறீங்க. இப்ப எதனால வச்சுங்க? நீங்களா ஒரு கருத்து சொல்லணும், அதையாவது சொல்லுங்க. இல்லண்டா இமாமுடைய விளக்க போறதா செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இது தெளிவா தானே இருக்குது. அதே போல பாருங்க, நம்ம இந்த 53 அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்குது, எப்படிங்க புரிஞ்சுங்க? அல்லாஹ் தஆலா 53க்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் விளக்கம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம். இல்ல. அப்ப நீந்தாலும் 53க்கு நீங்க இப்படித்தான் வைக்கிறீங்க, 53க்கு இப்படித்தானே, எப்படி புரிஞ்சுங்க? இமாம்கள் சொல்ல பாரு புரிஞ்சுங்களா? இல்ல நீங்களும் புரிஞ்சா எப்படி புரிஞ்சுங்க? அது சொல்லுங்கன்னு கேட்டோமா இல்லையா? அன்றாடம் தொழுகையிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படிங்க புரிஞ்சுங்க அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. ஈழா பிரச்சனை சொல்லவே கிடையாது. இப்ப இப்படியாகத்தான் ஒவ்வொன்றுக்கும் அவங்க சொல்லாம காலத்தை கடத்திக்கிட்டே இருக்காங்கிறத புரியுறோம். அதே போல அந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபிரௌனை பத்தி இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஃபுசூஸுல் ஹிகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாசகத்தை எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருமா நாங்க கேட்கிறோம். கேட்ட பிறகு நாங்க அதுக்குண்டான பதிலை நாங்க நிச்சயமா சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை பத்தி சொன்னாங்க. என்னன்னா, சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சொன்னாங்க. இதுக்கு ரஸாலிமா விளக்கம் கொடுத்தாங்க. என்ன, அது வெள்ளியம் குறிக்கும், தங்கம் குறிக்கிறாங்க. இது யதார்த்தம் இருக்கக்கூடிய தௌஹீதுனா என்ன? சிலையை மட்டும் வணங்கல, மத்த போய் வணங்கிட்டு இருந்தா தௌஹீத் ஆயிருமா? ஒரு சிலை வணங்கல, மரத்தை வணங்குறான். சிலை வணங்கல, காசு பணத்தை வணங்கிட்டு இருக்கான், அது தௌஹீதா? அப்ப அந்த தௌஹீதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கறாங்க. சும்மா போலி தௌஹீது பேசுறது அல்ல. ஏன்னா அல்லாஹு தஆலாவுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரா இல்லவர்களுக்கும் முடியும், அது போலி தௌஹீத், அது பச்சை ஷிர்க். அல்லாஹ்வுக்கும் முடியாது, மனிதர்களுக்கும் முடியாது.